என்னது ரஷ்யா பாகிஸ்தானுக்கு உதவி பண்ண போறாங்களா? என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ரஷ்யா பாகிஸ்தானுக்கு உதவி பண்ண போறாங்களாம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ரொம்பவே நட்பு நாடா அவங்க இருக்காங்க. சொல்லப்போனா பிஜேபி ஆட்சி அப்படின்னு இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள்லையுமே இந்தியா கூட ரொம்பவே நெருக்கமான ஒரு நாடா வந்து ரஷ்யா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் போர்ல இந்தியாவுக்கு ரஷ்யாவுடைய உதவி அப்படிங்கிறது வந்து இன்றியமையாததா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானை ஓட விட்டதுல ரஷ்யாவுடைய பங்கு வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா கொடுத்த S-400 ஏவுகணை மூலமா தான் பாகிஸ்தானுடைய எல்லா தாக்குதலையுமே இந்தியா வந்து சமாளிச்சு பதிலடி தாக்குதலை வந்து கொடுத்திருந்துச்சு. ஸோ அந்த வகையில் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய S-400 ஏவுகணை அப்படிங்கிறது வந்து வருகிற 2026க்குள்ள பேலன்ஸ் இருக்கிறதையுமே வந்து வாங்குறதுக்கு இந்தியா வந்து இப்போ திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பிரம்மோஸ் ஏவுகணை அப்படிங்கிறது வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் ஒன்னா சேர்ந்து தயாரிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரஷ்யா தொடர்ந்து நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ அவங்க பாகிஸ்தானுக்கு உதவி பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு. அதாவது பாகிஸ்தானுடைய கராச்சி நகர்ல பாகிஸ்தான் ஸ்டீல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இருக்கு. இந்த கம்பெனி வந்து ஒரு இரும்பு ஆலை. இந்த இரும்பு ஆலையை பொறுத்த வரைக்கும் சோவியத் யூனியனுடைய உதவி மூலமா பாகிஸ்தான்ல இந்த இரும்பு ஆலை அப்படிங்கிறது வந்து நிறுவப்பட்டுச்சு. வருஷத்துக்கு 1.1 இருந்து 5 மில்லியன் டன் வரைக்கும் இங்க வந்து இரும்பு உற்பத்தி அப்படிங்கறத வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இந்த கம்பெனி என்னதான் நல்லா போனாலும் நாளடைவில் இது வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாத காரணத்தினால பாகிஸ்தான்ல இந்த இரும்பு ஆலையை வந்து மூடிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு ஆலை மேலே கிட்டத்தட்ட 345 மில்லியனுக்கும் அதிகமான கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் இப்போ ரஷ்யா இந்த இரும்பு ஆலையை பாகிஸ்தானில் திரும்ப நிறுவுறதுக்கான பணிகளுக்கு உதவி பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக ரஷ்யாவுடைய தூதரான வெனிஸ் நஸ்ருவே மற்றும் பாகிஸ்தானுடைய அபிஷியல்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இடையில ஒப்பந்தம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருவேளை ரஷ்யாவுடைய உதவினால அந்த பாகிஸ்தான் ஸ்டீல்ஸ் வந்து திரும்ப திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா வந்து பாகிஸ்தானுக்கு இது மூலமா நிறைய லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து பாகிஸ்தானில் உள்நாட்டு ஸ்டீல் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும். இதனால அவங்களுடைய ஸ்டீல் இறக்குமதி அப்படிங்கிறது வந்து 30% வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வெளிநாட்டு செலவுகள் எல்லாமே 26% வரைக்கும் குறையும். இது எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நட்பு அப்படிங்கிறது வந்து இது மூலமா பலம் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால இந்தியா தான் வந்து பாதிக்கப்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுக்கு ராணுவ உதவிகளை அதிகமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான நாடு வந்து ரஷ்யா தான். ஸோ ரஷ்யாவை வந்து இதே மாதிரியான ராணுவ உதவிகளை பாகிஸ்தானுக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதனால பாதிக்கப்பட போறது இந்தியா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.